வாங்க, இன்றைக்கி ஒரு மருத்துவ குணம் உள்ள செடி தாங்க பிடுங்கிட்டு வந்திருக்கேன். குப்பைமேனி இலை, அந்த செடியை பிடுங்கிட்டு வந்திருக்கேன். கடைக்கு போனேன், கடைக்கிட்ட இருந்துச்சு 2-3 செடி இருந்துச்சு அந்த இடத்துல. இதனோட உயரம் பாருங்களேன், கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலே வளர்ந்துருக்கு. இன்னும் வளரும், நல்லா வேரே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இன்னும் வளரும். இது 3 அடி கூட தான் இருக்கும் இதோட உயரம். இந்த மாதிரி கொஞ்சம் முத்தின பின்னாடி பிடுங்கினா தான் மருத்துவத்துக்கு நல்லாயிருக்கும். இது செடி இந்த செடியை இந்த இலைகளை பிடுங்கி உடம்புல அரிப்பு இந்த மாதிரி அடிக்கடி அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இலைகளை அரைச்சி கால் கையெல்லாம் கொஞ்சம் நேரம் அரைச்சி பூசி இருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வச்சுருந்தாவே போதும். வச்சுருந்து அதுக்கு பின்னாடி கழுவிட்டிங்கன்னா 1 நாள் 2 நாள் வச்சாவே சரியாக போயிடும். அதுக்கடுத்து பாருங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு சளி இருமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுங்களுக்கும் அந்த இலையை பிடுங்கி துளசி, இந்த குப்பைமேனி இலை, தும்பை இலை சொல்லுவாங்க, அந்த தும்பை இலை எல்லாத்தையும் வச்சு அரைச்சி நல்லா சாறு வடிகட்டி எடுத்து கொஞ்சோண்டு இரும்பு வச்சு முறித்து ஒரு சங்கு ஊற்றிட்டிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு எப்படியேப்பட்ட சளி, நெஞ்சு சளி இருந்தால் கூட அறுத்து போயிடும். அவ்வளோ மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ வளர்த்திக்கு இருக்குன்னு பாருங்களேன். நல்லா 3 அடி கூட தான் இருக்கும். மருத்துவ குணங்களுக்கு இந்த செடி எங்கே இருந்தாலும் விடாதீங்க. வீட்டிலே கூட ஒரு செடியை தொட்டியில் வச்சிங்கன்னா அடிக்கடி நம்ம கை கால் அரைச்சிச்சு, இந்த கொசு கடிக்குது பார்த்திங்களா, சாயந்தர நேரத்தில் கசக்கிட்டு அந்த சாரை மட்டும் கூட கை காலில் தேய்ச்சிட்டோம்னா கொசும் கடிக்காது. அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இதில். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வருங்க எவ்வளோ வளர்த்திக்கு இருக்குது. இங்கே வருங்க, வேரோடு பிடுங்கிட்டு வந்துட்டேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.